வெல்கம் டு வின்னர் சாய்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கிளாஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது தனி வட்டியை பத்தி பார்க்க போறோம். நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில இருக்க டாபிக்லேயே, சிலபஸ்ல இருக்க டாபிக்லேயே ரொம்ப ஈஸியானது எதுன்னு கேட்டோம் அப்படின்னா இந்த தனி வட்டி, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். ஏன் அப்படி ஈஸின்னு சொல்றேன் அப்படின்னா, நம்ம என்ன ரெண்டு ஃபார்முலா படிச்சா போதும். அந்த ஃபார்முலால இருந்து என்ன பண்ணுவாங்க, மாற்றி மாற்றி கேட்பாங்க. நம்ம அந்த ஃபார்முலாவே ஒழுங்காக படிச்சு வச்சுட்டோம்னா போதும். எது கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சிருந்தா போதும். அதாவது டேட்டா என்ன தந்திருக்காங்கன்னு எடுக்க தெரிஞ்சிருக்கணும். அடுத்து எதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சிருக்கணும். இந்த ரெண்டும் தெரிஞ்சிருந்தா போதும், நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சிடலாம். அதில் முக்கியமான ரெண்டு ஃபார்முலான்னு சொன்னேன். என்னென்ன ஃபார்முலான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அமௌண்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா, அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபிள் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். இதுதான் அமௌண்டோட ஃபார்முலா. அதாவது மொத்த அமௌண்ட் வெளியே, அதாவது நம்ம முதலீடு இருக்கு, அதுல இருந்து எனக்கு இத்தனை பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட், வட்டி கணக்கு இருக்கு, அதுல இருந்து மொத்த அமௌண்ட் எவ்வளவு பல்கா வரும். அதாவது 1000 ரூபாய் இருக்கு, 10% இன்ட்ரெஸ்ட்னா மொத்த அமௌண்ட் எவ்வளவு இருக்கும், அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதா மொத்தமா. அடுத்து இதுல இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு தனி ஃபார்முலா இருக்கு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, என்னது P × N × R/100. அதாவது ஆர் ஏன் பை 100 போடுறோம் அப்படின்னா, ஆறுங்கிறது எப்பவுமே என்னதான் இருக்கும் அப்படின்னா, ஆறுங்கிறது எப்பவுமே சதவீதத்தில் தான் கொடுத்துருப்பாங்க. அதனால டிவைடட் பை 100ன்னு போடுறோம். அது ஃபார்முலா. அதாவது வட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அது மொத்த அமௌண்ட் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவோம், பிரின்சிபல் கூட நம்ம எவ்வளவு முதலீடு போட்டிருக்கோமோ அது கூட நம்ம வட்டி வீதத்தை இதுல போட்டு கண்டுபிடிக்கிற வட்டி இதில் போட்டு பிரின்சிபல் கூட பிளஸ் பண்ணிட்டோம்னா அதான் அமௌண்ட்னு வரும். அதான் எனது மொத்த பணம். அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கா, சாரி வட்டி மட்டும் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும். இதுல பீனா தெரியும் நமக்கு, என்னது பிரின்சிபல் அமௌண்ட், அதான் முதலீடு அந்த மாதிரி சொல்றோம். அது என்ன அப்படின்னா என்னதான், நம்பர் ஆஃப் இயர்ஸ், எத்தனை ஆண்டுகள். இவையில 2 ஆண்டுகள்னா நம்ம 2, 3 ஆண்டுகள் 3 அந்த மாதிரி. சில நேரம் மாதங்கள் கூட தருவாங்க. அடுத்து ஆர்ங்கிறது என்னன்னா, நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, எத்தனை சதவீதம் வட்டி, வட்டி சதவீதம் சொல்றோம்ல, அதுதான் நம்ம சொல்றோம். அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்னது, வட்டி எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. இதுதான் இந்த 2 ஃபார்முலா நீங்க தெரிஞ்சு வச்சிருந்தாலே போதும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஈஸியா ஒரு 10 இருந்து 30 செகண்டுக்குள்ள செஞ்சு முடிச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, இந்த நாளோட ஃபர்ஸ்ட் சம்முக்குள்ள நம்ம போயிடலாம். ஃபர்ஸ்ட் சம் என்ன அப்படின்னா, அதாவது ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 25,000 at 8% per annum for 3 years. அதாவது தமிழ்லையும் வாசிக்கிறேன். 25,000க்கு 8% வட்டி வீதம் 3 ஆண்டுகளில் தனி வட்டி காண்க அப்படின்னா, 25,000 எத்தனை முதலீடு இருக்கு, அதாவது பிரின்சிபல்ங்கிறது 25,000 இருக்கு, வட்டிங்கிறது 8% இருக்கு, அது 8% வட்டி, வருஷங்கிறது எத்தனை, 3 வருஷம். அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், டைரக்டா ஃபார்முலாலே போட்டு செஞ்சிடலாம். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு எல்லாமே கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. அதை என்ன பண்ணும், பிரின்சிபல் அப்படிங்கிறது என்ன 25,000, அது கூட என்ன இன்டு பண்ணணும், அது எத்தனை ஆண்டுகள் இன்டு பண்ணணும், எத்தனை ஆண்டுகள், 3 ஆண்டுகள். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எத்தனை சதவீதம், 8% போட்டு கீழே என்ன போடுறோம், 100 போடுறோம். 100 போட்டாங்க முடிஞ்சு. அடுத்து என்ன பண்ணணும், 2 0 அடிச்சு விட்டுறணும். மீதி என்ன இருக்கும் அப்படின்னா 250 × 3 × 8/100 எதுவுமே இருக்காது. 100 1/, இருக்கும் 1/1 மட்டும் இருக்கும். 100ல அந்த 2 0 அங்கே கேன்சல் பண்ணிட்டோம், அடிச்சிட்டோம். அதனால மீதி இருக்கும். அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ணா போதும் அப்படின்னா, இவ்வளோத்தையும் பெருக்கி எழுதுனா போதும். இதை நீங்க சிம்பிளா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பெருக்கி எழுதணும்னா என்ன பண்ணலாம், நம்ம இருந்து ஒவ்வொரு 250 × 3ன்னு போட்டு, இல்லை 250 × 8, அடுத்ததுக்கு வர ஆன்சரை எடுத்து என்ன பண்ணலாம், அடுத்தது என்ன வரும், ஒரு 2000 வரும். 2000 அடுத்து 3 கூட இன்டு பண்ணி 6000 எழுதி முடிச்சிடலாம். ஆனா நீங்க இதெல்லாம் மனக்கணக்கிலே செய்யலாம். ரொம்ப ஈஸியா மனக்கணக்கில் எப்படி செய்யலாம் அப்படின்னா, இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 25 4ஆல பெருக்கினா எத்தனை வரும், 100 வரும். அப்ப 25 8ஆல பெருக்கினா 4க்கு 2 மடங்கு 8, அப்ப 100க்கு 2 மடங்கு 200. அப்ப இங்க ஒரு 0 இருக்கனால அது என்னவா மாறும், 2000 மாறிடும். இந்த 2000 3ஆல இன்டு பண்ணா எத்தனை வரும், 2000 3ஆல இன்டு பண்ணா 6000 வரும். அப்ப ஏன்னா 2 3 6 அவ்வளவுதானே. அப்ப 6000 டைரக்டா போட்டுடலாம். எப்படி 6000 இப்படி மனக்கணக்கிலே நம்ம என்ன போட்டுடலாம். ஒருவேளை நீங்க மேக்ஸ்னா நம்ம என்ன செய்வோம், சம் ஒருவேளை நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு வந்துட்டோம் அப்படின்னா, சம் இப்படி செய்யறது வந்து என்னது, ஒருவேளை பேசிக்கா சம் 250 இந்த மாதிரி ஒரு 50 இருக்கலாம், 250 இருக்கலாம். இல்லைன்னா நமக்கு இந்த மாதிரி ஈஸியான நம்பர்ஸா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்படி மனக்கணக்கிலே போட்டு செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னைக்கு 6000 இப்போ அதை நான் வேணா செஞ்சு காணிக்கிறேன். 250 × 8 போடுறேன். 8 0s are 8 0, 5 8s are 40, 8 2s are 16, 8 20, 2000 வந்துடுச்சா. அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 2000 மறுபடியும் 3 கொண்டு இருப்போம். 0 3 2s are 6000, அவ்வளவுதானே வந்துட்டு. என்ன பண்ணலாம், இதே மாதிரி ஈஸியான நம்பர், ஹோல் நம்பர், இந்த மாதிரி பட்ட விஷயம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், 200 50 100 இப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்துச்சுன்னா டைரக்டா மல்டிப்ளை பண்ணிட்டு மனக்கணக்குல
மல்டிப்ளை பண்ணி போயிட்டே இருக்கணும். அதுக்காக என்ன பண்ணக்கூடாது, இப்படி மல்டிப்ளை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாம பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு இங்க டைம் வேஸ்ட் பண்ணல, அப்படி இங்க இப்படி இந்த மாதிரியான ஈஸியான சம்ல நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம டைம் சேவ் பண்ணிட்டோம். ஒரு 20 செகண்ட்ல ஒரு 30 செகண்ட்ல முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த சம் செய்யறதுக்கு ஒருவேளை டஃப்பான சம் கண்டிப்பா இருக்கும். ஒரு 25 கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா நமக்கு கண்டிப்பா என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு 3 to 5 கொஸ்டின் என்னவா இருக்கும், டஃப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன டைம் கன்சியூம் பண்றது, டஃப்னா கஷ்டம் இல்ல, டைம் கன்சியூம் பண்றதுக்கான சமம் மாதிரி இருக்கும். அப்ப இதுல நம்ம டைம் சேவ் பண்ணிட்டோம்னா அதுல நமக்கு என்ன பண்ணலாம், டைம் கோட் வந்து யூஸ் பண்றதுக்கு என்னவா இருக்கும்னா நமக்கு என்ன யூஸ்ஃபுல்லா. இன்னைக்கான ரெண்டாவது சம் என்ன, நமக்கு கொஸ்டின்குள்ள போயிடலாம். Kumaravel has paid simple interest on a certain sum for 2 years at 10% per annum is rupees 750. Find the sum. அதாவது நான் தமிழ்லையும் வாசிக்கிறேன், நமக்கு கவனிங்க. குமாரவேல் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகளுக்கு கழித்து ரூபாய் 750 தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காண்க. அதாவது தனி வட்டி இதெல்லாம் என்ன கொடுத்துட்டாங்க, தனி வட்டி கொடுத்துட்டாங்க. தனி வட்டி எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 750 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேற என்ன கொடுத்துருக்காங்க, ஆண்டுகள். ஆண்டு எத்தனை, 2 ஆண்டுகள்னு கொடுத்துட்டாங்க. அது தனி வட்டி சதவீதம் எத்தனை, அதாவது ஆறு எத்தனை, 10% கொடுத்துட்டாங்க. அப்ப நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், தனி வட்டி கொடுத்துட்டாங்க, ஆண்டுகள் தந்துட்டாங்க, எல்லாம் தந்துட்டாங்க. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன, பி, அதாவது முதலீடு இல்லைன்னா பிரின்சிபல் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது என்ன, இதுல என்ன கொடுத்துருக்காங்க, அசல் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும், அசல். அப்ப அதே நம்ம என்ன பண்றோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலால போடுறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா போட்டா என்ன இருக்கும், பி இன்டு n இன்டு ஆர் பை 100ல போடுறோம். அப்ப நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரியும் 750 இஸ் ஈக்குவல் டு எத்தனை போடுறோம், பி எத்தனை, பி நமக்கு தெரியாது, பி தான் கண்டுபிடிக்கணும். ஆண்டுகள் எத்தனை, ஆண்டுகள் 2 ஆண்டுகள். அடுத்து ஆண்டு 2, அடுத்து எத்தனை சதவீதம், 10%. அது கீழே 100 போட்டாச்சு. இது ரெண்டும் இது எத்தனை வரும், இது 10 வரும். 10 இந்த 2 1 இந்த 5 5. அப்ப என்ன பண்ணோம், இந்த 5 இந்த 750 கொண்டு இன்டு பண்ணா போதும், நமக்கு என்ன ஆன்சர் வந்துடும். ஓகே, இப்போ 750 ஆமா 750 5ஆல வகுக்கணும். 5 5 5 25 2 5 35 37 3750. அப்ப ஆன்சர் என்ன, 3750 ரூபா. அப்போ என்ன இருக்கும், இப்போ அசல் எத்தனை அப்படின்னா 3750. ஏன்னா ஈஸியா தானே இருந்துச்சு. நம்ம என்ன பார்த்தோம், முதல்ல என்ன, அதான் இந்த நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல, அதாவது தனி வெட்டில சொன்னதுதான் என்னது, நமக்கு ஃபார்முலா தெரியும். ஏன்னா 2 ஃபார்முலா தான் உண்டு, ஃபார்முலா தெரியும். அதில் நமக்கு எத்தனை, ஒரு 4 கண்டென்ட் தான் மொத்தத்திலேயே ஃபார்முலா இருக்கு. அதுல நம்ம என்னென்ன தந்திருக்காங்கன்னு எடுக்க தெரிஞ்சுட்டோம், என்ன கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இது இந்த 4 தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா ஃபார்முலா கூட சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வந்துடலாம். அதனால நம்ம என்ன பண்ணோம், மறுபடியும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தந்திருக்காங்க 750 ரூபா தந்திருக்காங்க. அடுத்து தனி அசல் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன எத்தனை ஆண்டுகள், 2 ஆண்டுகள் தந்திருக்காங்க. ஆறு எத்தனை, 6 தந்துட்டாங்க. அடுத்து கீழே 100 ஃபார்முலால 100 போடுறோம். கட் பண்ணி எடுக்கிறோம். 10 1 10 10 10 என்ன 100 போகுது. அடுத்து இந்த 2 கழிக்கிறோம், என்ன 2 பெற்றோம் 5 ஆகுது. அந்த 5 750 2 பண்ணா எத்தனை வருது, 3750. இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா முடிச்சுக்கலாம். மூணாவது சம் என்ன அப்படின்னா, நம்ம கொஸ்டின் கூட போயிடலாம். மூணாவது சம், in what time will the rupees 5600 amount to rupees 6720 at 6% per annum? தமிழ்லையும் வாசிக்கிறேன். எத்தனை ஆண்டுகள் 1600 ஆண்டுக்கு 6% வட்டி வீதத்தில் 6720 உயரும். அதாவது நம்மள்ட்ட என்ன தந்துட்டாங்க இந்த தடவை அப்படின்னா, என்னெல்லாம் தந்திருக்காங்க, அதாவது அசல் தந்திருக்காங்க, பிரின்சிபல் தந்திருக்காங்க. எவ்வளோ, 5600 ரூபாய் பிரின்சிபல் தந்துட்டாங்க. அடுத்து மொத்த அமௌண்ட் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, அமௌண்ட்டும் கொடுத்துட்டாங்க. எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 6720 ரூபா மொத்த அமௌண்ட்டும் கொடுத்துட்டாங்க. அடுத்து நமக்கு 6770 மொத்த அமௌண்ட்டும் கொடுத்துட்டாங்க. அடுத்து நம்ம எவ்வளவு தந்துருக்காங்க, வட்டி வீதம் எத்தனை அப்படின்னா 6% தந்துட்டாங்க. நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எத்தனை ஆண்டுகள் அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எத்தனை ஆண்டுகள் கணக்கு அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம இதுல இருந்து என்ன, இப்போ அப்போ நமக்கு இதுல 2 விஷயம், என்ன கண்டுபிடிக்கணும், எஸ்ஐ தெரியணும் ஃபர்ஸ்ட் தானே. எஸ்ஐ தெரிஞ்சா அதை வச்சு என்ன கண்டுபிடிச்சா, ஆண்டுகள் கண்டுபிடிச்சலாம். அப்ப எஸ்ஐ தெரியும். அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது தனி வட்டியை எவ்வளவு கண்டுபிடிக்கணும். தனி வட்டிக்கு ஃபார்முலா நமக்கு தந்திருக்காங்க. ஆனா அப்படி போட்டு செய்யறதை விட நமக்கு என்ன ஈஸி அப்படின்னா, நம்ம இதுல வந்து நம்ம இதுல படிச்ச ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன பண்ணலாம், இதுல யூஸ் பண்ணலாம். ஃபார்முலா என்ன படிச்சோம், அதாவது அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பி பிளஸ் இன்ட்ரெஸ்ட்னு படிச்சோம். அதாவது தனி வட்டி இது வந்து அசல், இது வந்து அமௌண்ட். இது நம்ம இருக்கு. நமக்கு இதுல எதெல்லாம் இருக்கு, அசலும் இருக்கு, என்ன இருக்கு, நமக்கு தேவையான எதுவும் இருக்கு, அசல் இருக்கு, அடுத்து அமௌண்ட் ரெண்டுமே இருக்கு. நமக்கு எது தேவை, தனி வட்டி தேவை. அப்ப இதுல இருந்து நம்ம இதே மாத்தி போட்டு எழுதலாம். அப்ப நம்ம எப்படி மாத்தி போடுறோம், நமக்கு எது தேவை, இது தேவை, என்ன அது நமக்கு எத்தனை, நமக்கு அந்த தனி வட்டி தேவை. தனி வட்டி எந்த சைடு வச்சுட்டோம்னா அப்படின்னா ஏ மைனஸ் பின்னு வரும். இந்த ஃபார்முலா தானே. அப்ப நம்ம என்ன பண்றோம், தனி வட்டி கண்டுபிடிக்கிறோம், எஸ்ஏ கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ண, அமௌண்ட் எத்தனை 6720. இதுல எதை கழிக்கணும், இந்த 5600 கழிக்கணும்.
600 கழிச்சாதான் வர்றதுதான் நமக்கு என்னது தனி வட்டி. அப்போ நமக்கு தனி வட்டி எவ்வளவு ரூபா இருக்கும்? இங்க ஒரு 400 ரூபா இருக்கும், இங்க ஒரு 720 ரூபா இருக்கும். அப்போ 400 720 சேர்த்தா போதும். 0 2 11 1120 ரூபா வருமா? ஆமா 1120 ரூபா வரும். இதான் என்னது தனி வட்டி. எப்படி தனி வட்டி எப்படி கண்டுபிடிக்கணும் நமக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணோம், நமக்கு அமௌண்ட் தந்திருக்காங்க, அசல் தந்திருக்காங்க, தனி வட்டி கண்டுபிடிக்கணும். ஏன்னா தனி வட்டி இருந்தா ஆண்டு கண்டுபிடிக்கிறது நமக்கு என்னவா இருக்கும், ஈஸியா இருக்கும். இத்தனை ஆண்டுகள்ல ஆகும் அப்படிங்கிறது கண்டுபிடிக்க ஈஸி. அதனால அப்ப நம்ம தனி வட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதான் ஃபார்முலா, இதான் தனி வட்டி. அப்ப என்னது, நம்ம இதே என்ன பண்ணலாம், தனி வட்டி கண்டுபிடிக்கணும்னா தனி வட்டி இங்க கொண்டு வந்துட்டு என்ன பண்றோம், இந்த பி அங்க கொண்டு போறோம். அப்ப ஏ மைனஸ் பின்னு மாறும். அப்படிதானே? பே மைனஸ் பின்னு மாறும்போது நம்ம என்ன பண்றோம், இந்த 6700 இந்த 6720 5600 நம்ம என்ன பண்றோம், கழிக்கிறோம். அதானே இது அமௌண்ட்டையும் அசலையும் கழிக்க போறோம். கழிச்சா நமக்கு என்ன வரும், 1120 ரூபா வரும். இதான் என்னது தனி வட்டி. அப்போ இந்த தனி வட்டி வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா போட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், அடுத்து எத்தனை ஆண்டுகள்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், இப்போ அதை தனி வட்டி ஃபார்முலால போட்டுடலாம். தனி வட்டி ஃபார்முலால போடும்போது தனி வட்டி அதாவது இஸ் ஈக்குவல் டு எத்தனை போட்டோம், நமக்கு P × N × R/100 போடுறோம். நமக்கு தனி வட்டி என்ன தெரியும், 1120 அசல் தெரியுமா? தெரியும். நமக்கு என்ன தெரியும், அசல் வந்து எத்தனை தந்திருக்காங்க, 5600 ரூபா தந்திருக்காங்க அசல். அதுல நம்ம இதெல்லாம் இப்போ கொண்டு போயிருக்கணும், ஆண்டுகள், ஆண்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் எண் அப்படியே போடுறோம். 6 தந்திருக்காங்க, எத்தனை 6%. மீதி கீழே என்னது 100. அது 100ல 2 0 இந்த 2 0 அடிச்சு விட்டுலாம். அப்போ 56 × 6 என்னன்னு பார்க்கணும். அதாவது 56ல 6 பெருக்கணும். 6 6 எத்தனை 36, 3 வரும். அடுத்து 6 5 30 33 வரும். அப்போ 336. அதாவது அப்ப என்ன வரும், 1120 = 336 எண் அப்படின்னு வரும். அப்போ நம்ம எண் கண்டுபிடிக்கணும், என்ன பண்ணோம் இந்த 336 கீழே கொண்டு வரணும். அதாவது 1120க்கு கீழே 336 வரும். இதை நம்ம அதாவது இதை நம்ம வெட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு நமக்கு என்ன ஆன்சர் வந்துடும். நம்ம இப்போ என்ன பண்ணலாம், வெட்டு கொடுக்கலாம். இதை பார்க்க தான் வகுக்க கஷ்டமா இருந்தமா இருக்கும். ஆனா என்னது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. நம்ம 2 டேபிளுக்கே கொடுக்கலாம், பைய போகலாம். நம்ம என்ன பண்ணலாம், பெரிய நம்பரா இருக்கு நீங்க கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னா நான் 2 டேபிளுக்கு கொடுக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம், 2 டேபிள்லேயே போவோம். என்ன பண்றோம், முதல் இதை கட் பண்றோம். அப்ப ரெண்டாவது டேபிள் கொடுக்கும்போது என்ன 1 2 2 அடுத்து என்ன 13 வரும். 13னா 6 2 13. அதுக்கப்புறம் என்ன வரும், அடுத்த ஒரு 16 இருக்கும். அப்போ 16னா எத்தனை வரும், 8 2 16. அடுத்து அப்படியே மேலே கொடுக்குறோம். 5 2 எத்தனை, 5 2 10. மீதி 12 இருக்கும். அப்போ 6 2 12 மீதி ஒரு 0 அப்படியே இருக்கும். 0 மேலே போடுறோம். அடுத்து என்ன பண்றோம், மறுபடியும் 2வது டேபிள் கொடுக்குறோம். இல்லை 4வது டேபிள் கொடுக்கலாம். என்ன கொஞ்சம் அதை செய்யறதை குறைக்கலாம். 4வது டேபிள் கொடுக்கலாம். 4வது டேபிள் கொடுத்தோன்னா என்ன ஆகும், இந்த 16னா 4 4 16 வரும். அடுத்து இங்கே 8னா 4 2 8. அடுத்து மறுபடியும் இதை அப்போ 4 டேபிள் கொடுக்கும். 4வது டேபிள்ல கொடுத்தா 1 5 5 மீதி 16 இருக்கும். 4 4 என்னது 16 மீதி 0 இருக்கும். அதை மேலே போடுறோம். மறுபடியும் இது என்ன 4வது டேபிள் கொடுக்க முடியாது. 42ங்கிறது 4 டேபிளுக்கு வகுப்படாது. அப்போ நம்ம மறுபடியும் 2வது டேபிளுக்கு கொடுக்கலாம். 2வது டேபிள் கொடுத்தோன்னா 2 2 4 அடுத்து 21 வரும். அடுத்து இது வந்து என்ன 70 வரும். ஏன்னா 7 2 14 0 1 போட்டு 70. அடுத்து நம்ம 70 2 21. இது என்ன பண்ணலாம்னா 7வது டேபிளுக்கு டைரக்டா கொடுத்துடலாம். 7வது டேபிள்னா 7 10 என்னது 70. அடுத்து 7 3 என்னது என்ன வரும் நமக்கு 21 வரும். அப்ப நம்ம 10/3 இருக்கும். 10/3 அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், 10 3ஆல வகுத்தா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 3.333 என்ன போயிட்டே இருக்கும். அதை நம்ம என்ன வேற மெத்தட்ல எழுதலாம் அப்படின்னா எப்படி எழுதலாம் அப்படின்னா 3 1/3 எழுதலாம். அப்போ 3 1/3 இயர்ஸ் ஆகும். அப்ப இந்த எத்தனை வருஷம் ஆகும் அந்த கிடக்க முடிய நமக்கு, அதாவது 5600ங்கிறது 6% வட்டி வீதத்துல 6720 ஆகணும் அப்படின்னா 3.4 வருஷம் எடுக்கும். அதான் என்ன பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க.